இந்த தாய் இருக்கும் வரை அவள் புதல்வனை எதுவும் செய்ய இயலாது தாரகாசுரா. இவன் யார் என்பதை முன்பே நான் உனக்கு உணர்த்தி இருக்கிறேன். உங்கள் தேவர்களின் பிரச்சனைதான் என்ன? யுத்தத்தில் எங்களை தோற்கடிக்க இயலாது. அதனால் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய சூது செய்கிறீர்கள். முதலில் சூழ்ச்சி செய்து 5 தாய்மார்கள் குழந்தையை உருவாக்குகிறார்கள். அதன் பிறகு அவனை அதிசய உலகில் வளர்க்கிறார்கள். அங்கு நாங்கள் எதிரிகள் யாரும் நுழையவே முடியாது. பிறகு அதே குழந்தை தாயை தேடி வந்து விடுகிறான். இம்முறை புதிய சூழ்ச்சி உருவாகிறது. அவனுக்கு மாய சக்திகளை கொடுத்து யுத்தம் புரிய அனுப்புகிறீர்கள். நீ அபலை அல்லவா? அதனால் சூழ்ச்சிதான் செய்வாய். நீ மகா காளி அல்ல, மகா சதிகாரி. மகா சதிகாரி. இவன் நமது தாயை அவமானப்படுத்தி விட்டான். இவனை தாக்குங்கள். தாயே, குமரனை அழைத்துச் செல்லுங்கள். அவர் காயத்தை குணப்படுத்துங்கள். யுத்தத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இவர்களை நான் விடப் போவதில்லை. இல்லை தாயே, மகாதேவரின் வரம் முறிந்துவிடும். தயவு செய்து திரும்பி செல்லுங்கள். தாயே, என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. நான் தோற்றுவிட்டேன். நான் என்னுடைய பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. மாறாக துஷ்டர்களிடம் தோற்று தங்களுக்கு துன்பத்தை அளித்து விட்டேன். நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். ஏனென்றால் நீ முழுமையாக முயற்சித்தாய். நீ உனது தைரியத்தை இழக்கவில்லை. இனியும் உன் தைரியத்தை நீ இழக்காதே. தாரகாசுரனின் மரணம் உன்னால் தான் என்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புரியாத ஒன்று, மகாதேவரின் வரம் ஏன் முழுமையடையவில்லை என்பதுதான். உன்னால் ஏன் தாரகாசுரனை கொல்ல இயலவில்லை? அப்படியென்றால் இந்த கேள்விக்கான பதிலை மகாதேவரிடமிருந்து பெற நான் முயற்சி செய்தேன். தாரகாசுரன் இதுவரை தோன்றிய அசுரர்களில் இவனே கொடூரமானவனாவான். அசுரர்கள் காலனை கண்டு அஞ்சுவார்கள். ஆனால் தாரகாசுரன் மீண்டும் மீண்டும் காலன் முன்பே வந்து விளையாடுகிறான். அப்படிப்பட்ட கொடூர அரக்கனை கொல்லப் போகும் அந்த ஆயுதம் அவனை அழிக்க கூர்மையானதாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியென்றால் தீர்வு? எந்த ஆயுதத்தால் தாரகாசுரனை அழிக்க இயலும்? என்ன ஆயுதம்? எவராலும் அழிக்க இயலாத ஆயுதமாக இருக்க வேண்டும். அதுதான் புரியவில்லை. எவராலும் அழிக்க முடியாத அந்த ஆயுதம் என்னவென்று கூறுங்கள். ஆச்சரியம். தாயான நீயே உன் புதல்வனின் திறமை என்னவென்று கேட்கிறாயா? ஆயுதம் என்னவென்றும் சக்தி என்னவென்றும் கேட்கிறாயா? தாய் சேய் உறவை விட சிறந்த பந்தம் இவ்வுலகில் எதுவும் இல்லை. அதைவிட சக்தி வாய்ந்த உறவும் எதுவும் இல்லை. ஒரு தாய் தனது குழந்தைக்கு அனைத்தும் ஆகும்போது எதிரிகளை வீழ்த்தும் ஆயுதமாகவும் மாற முடியும். ஒரு தாயின் வாயிலாக தனது குழந்தைக்காக எதுவும் செய்ய இயலும் என்றால்
அவளது சக்தியால் மரணம் என்னும் படுகுழியில் எதிரிகளை தள்ள இயலும். அந்த திறமை, அந்த ஆயுதம், அந்த சக்தியும் நீயே ஆவாய் பார்வதி. ஆம், அது நீயே. அப்படியென்றால் நானே அந்த சக்தி. உனக்கு தேவைப்படும் அந்த ஆயுதம் நான் தான் கார்த்திகேயா. ஏனென்றால் ஒரு தாயை எவராலும் வெல்ல முடியாது. முக்கியமாக பெண்களை கீழ்த்தரமாக நினைக்கும் அந்த அசுரனால் நிச்சயம் முடியாது. அந்த தாரகாசுரனிடம் நான் கூறியிருக்கிறேன், மகாகாளியின் உள்ளிருக்கும் தாய்மையுடன் விளையாடி உனது அழிவிற்கு நீயே அழைப்பு விடுத்துள்ளாய். உன் அழிவிற்கான நேரம் நெருங்கிவிட்டது தாரகாசுரா. அந்த நேரம் வந்துவிட்டது. நான் எனது புதல்வனின் சக்தியாகி அவனுடன் செல்வேன். இன்றே எனது யாகம் முடிவடையும். இன்று ஒவ்வொரு தேவனும் என்னுடைய யாகத்திற்கு பலியாவார்கள். இன்று மூவுலகின் அரசன் அல்ல, அனைத்து படைப்பிற்கும் தலைவனாகி விடுவேன் நான். தாரகாசுரா! இந்திரனின் வஜ்ராயுதமும் என்னிடம் வந்துவிட்டது. இனி எவரும் தாரகாசூரனின் முன்னால் கூட வர முடியாது. வர முடியுமா? மீண்டும் வந்து விட்டாயா பாலகா? மீண்டும் மீண்டும் ஏன் தாரகாசுரனை சங்கடப்படுத்துகிறாய்? ஒரு சிறுவனை நான் எவ்வாறு தாக்குவது? ஆனால் நீ தனியாக வந்திருக்கிறாய். உன்னை தனது கைகளுக்குள் ஒளித்து வைத்திருக்கும் உன்னுடைய தாயார் எங்கே? உன்னை மரணத்தின் வாயிலில் விட்டுவிட்டு ஓடிவிட்டாளா? அல்லது நீ அவளின் விகார வடிவை கண்டு பயந்து வந்து விட்டாயா? மகாகாளன் மற்றும் மகாகாளியின் புதல்வன் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். அச்சம்தான் என்னை கண்டு அச்சப்படும். என்னுடைய தாயை பற்றி கேட்டாய் அல்லவா? என்னுடைய தாயின் சக்தி எப்பொழுதும் என்னுடன் இருக்கும். ஓஹோ, தாயார் பாலகனின் கையில் விளையாட்டு ஆயுதத்தை கொடுத்து விட்டாரா? ஆனால் பாலகா, தாரகாசூரனுடன் யுத்தம் புரிவது சிறு பிள்ளைகளின் விளையாட்டல்ல. ஏற்கனவே நீ யுத்தத்தில் இருந்து இருமுறை ஓடிவிட்டாய். ஆனால் பாலகா, இம்முறை நான் உனக்கு அப்படி எந்த வாய்ப்பையும் வழங்க மாட்டேன். நீ மீண்டும் ஏதேனும் விளையாட்டு பொருளுடன் தாரகாசுரனின் முன்னால் வந்தாக வேண்டும். நான் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளும் வரையிலும் நீ வெற்றி பெற முடியாது தாரகாசுரா. அப்படியா?
இந்த பாலகனுக்கு எப்படி சக்தி வந்தது? உன்னால் எங்கும் ஓட முடியாத தாரகாசுரா, உன்னுடைய காலன் உன்னை நோக்கி வந்து விட்டான். தனது காலனிடமிருந்து எவராலும் தப்பிச் செல்ல இயலாது. இது ஒன்றும் பயங்கர ஆயுதமாக தெரியவில்லை. ஆனால் இந்த ஆயுதத்தில் ஏதோ சக்தி இருக்கிறது. இதை என்னால் எதிர்கொள்ளவே இயலவில்லை. மகாதேவர் கூறியிருக்கிறார், மரணிக்கப் போகிறவரின் கடைசி வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் என்று. என்னுடைய இந்த வேலினுள் என்ன சக்தி இருக்கிறது என்று அறிய விரும்புகிறாயா? ஓஹோ, இது உனது மாயைதானா? ஆனால் உன்னால் என்னை கொல்ல இயலாது காளி. நான் எங்கே உன்னை கொல்லப் போகிறேன் தாரகாசுரா? உனது வதத்தை எனது புதல்வன் கார்த்திகேயனே நிகழ்த்துவான். ஆனால் கார்த்திகேயனின் சக்தியாக இருந்து நான் நீ செய்த தவறுகளுக்கான சரியான தண்டனையை உனக்கு அளிப்பேன். நீ ஒரு தாயை அவமதித்திருக்கிறாய் தாரகாசுரா. தாய்மை எனும் சக்தியுடன் விளையாடியிருக்கிறாய். அந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த உறவாகும். அந்த சக்தியிடமிருந்து தப்புவதற்கு இனி உனக்கு எந்த வழியும் இல்லை. நீ எனது வாரிசை 6 துண்டுகளாக்கினாய் அல்லவா? இப்பொழுது உன் 4 திசைகளிலும் பார்.
இன்று அந்த 6 துண்டங்களும் உனக்கு காலனாகி உன்னை நாற்புறமும் சூழ்ந்திருப்பதை பார். இந்த காலனிடமிருந்து தப்புவதற்கு உனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஒருமுறை மகாதேவர் உனக்களித்த வரத்தை காப்பதற்காக உன்னை விடுவித்தேன். ஆனால் அப்பொழுதே நிச்சயமாக ஒரு நாள் வரும், அன்று மகாதேவரின் வரத்தை எவ்வகையிலும் மீறாமல் உன்னை வதம் செய்வேன் என்று கூறியிருந்தேன். இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது தாரகாசுரா. இப்பொழுது மகாதேவரின் வரமும் முறியாது, என் புதல்வன் கார்த்திகேயன் பிறந்த நோக்கமும் நிறைவேறும். உன்னை கார்த்திகேயன் வதம் செய்வான். நான் அவனது ஆயுதமாகி உனது தற்பெருமையை தவிடு பொடியாக்கப் போகிறேன். உன் அகங்காரத்தையும் உன்னையும் அவன் அழிக்கப் போகிறான். அந்தமும் நானே, ஆரம்பமும் நானே, கவசமும் நானே, அந்த அஸ்திரமும் நானே. கூறுவதை சற்று கேளுங்கள் தமையா. இங்கிருந்து செல்வோம், பிறகு பார்த்துக் கொள்வோம். வா. கார்த்திகேயன் வாழ்க, மகாகாளி வாழ்க. கார்த்திகேயன் வாழ்க, மகாகாளி வாழ்க. கார்த்திகேயன் வாழ்க, மகாகாளி வாழ்க. கார்த்திகேயன் வாழ்க. தாயே, என்னை ஆசிர்வதியுங்கள். நான் என் பிறப்பின் லட்சியத்தை அடைந்து விட்டேன். லட்சியத்தை அடைந்ததினால் பயணம் முடிந்து விடுவதில்லை. லட்சியம் என்பது ஒரு ஆரம்பம். அதை ஆரம்பித்து விட்டால் மேலும் தொடர வேண்டும். அந்த இடத்தில்தான் நமக்கான அடுத்த பணி என்னவென்பது நமக்கு தெரிய வரும்.
தாரகாசுரனின் அழிவை பார்த்த பிறகும் சவால் விடுவதற்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல்! எதிரில் நிற்பதற்கான காரணம் தாங்கள் நினைப்பது போல் இல்லை கார்த்திகேயா. நான் தங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்துள்ளேன். நான் புதிய வாழ்க்கையை துவக்க வேண்டும் குமாரா. மயில் வடிவம் எடுத்து பல சூழ்ச்சிகளை செய்துள்ளேன். ஆனால் இனி நீதி மற்றும் நியாயத்தின் வழியில் செல்ல விரும்புகிறேன் குமார கார்த்திகேயா. தங்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பளியுங்கள். இது ஒரு அசுரனின் சூழ்ச்சி அல்ல, ஒரு சேவகனின் வேண்டுகோளாகும். தாயே, என்னை தனது வாகனமாக்கிக் கொள்ள குமரனுக்கு கட்டளையிடுங்கள் தாயே. அப்பொழுதே என் மனதினுள் குடிகொண்டிருக்கும் கெட்ட எண்ணங்கள் என்னை விட்டு விலகிச் செல்லும். உன்னை மன்னித்து விட வேண்டுமானால் என்னால் கூற இயலும். ஆனால் உன்னை வாகனமாக ஏற்பதும் அதை மறுப்பதும் கார்த்திகேயனின் விருப்பமாகும். ஒரு தாய் குழந்தைக்கு கடமையை உணர்த்த முடியும். ஆனால் தனது ஆசை முடிவுகளை குழந்தையின் மீது திணிக்கக்கூடாது. வாரிசுக்கு தன் வழியையும் ஒரு மாவீரனுக்கு தன் சாரதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளது. உன்னை என்னுடைய வாகனமாக்குவதற்கு முன்பாக உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சூரபத்மா. சூரபத்மனின் வாழ்க்கை முடிந்து விட்டது குமரா. தங்களின் முன்னால் நான் ஒரு சேவகன். தங்களின் வாகனம் தங்களின் பாதையை தேடுவதே என் பார்வையாகும். தங்களின் லட்சியத்தை அடைவதே இனி என்னுடைய லட்சியமும் ஆகும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய இந்த வாழ்வை துறந்துவிட்டு புதிய பிறப்பினை எடு சூரபத்மா. இனி என்னுடைய வழியே உன் வழி. உன்னையே நான் என்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்கிறேன். முதலில் சண்டு மண்டு, கால அரக்கன், ரத்தாசுரன், தாருகன், தாரகாசுரன் அவர்கள் அனைவரும் மிகவும் சக்தி வாய்ந்த அசுரர்கள் ஆவார்கள். ஆனால் காளியினால் அழிந்து விட்டார்கள். ஒவ்வொரு வரத்திலிருந்து ஏதேனும் ஒரு வழியை கண்டுபிடித்து அவர்களை அழித்து விடுகிறார்கள். இனி மிஞ்சி இருப்பது நாம் இருவர்தான் தமையா. நமது அழிவும் நிச்சயம்தான். இல்லை நிசும்பா, இல்லை. வளையாமல் நேராக நிற்கும் மரம்தான் முதலில் வெட்டப்படும் நிசும்பா. காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப வளைந்து கொடுப்பவர்கள் நீண்ட நாட்கள் வாழ முடியும் நிசும்பா. அப்படியெனில் காளியிடம் சென்று மன்னிப்பு கேட்கவா? சிரம் தாழ சொல்கிறாயா? இல்லை. எதிரிக்கு முன்பாக சிரம் தாழ்த்துவது மரணத்திற்கு முன்பே மறிப்பது நிசும்பா. வேறு என்ன மார்க்கம் உள்ளது? கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் அசுரர்களின் முடிவுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பார்வதி மகாகாளியாக மாறும் வரை காத்திருக்கிறார்கள். கார்த்திகேயன் முழு சக்தி பெறும் வரை காத்திருக்கிறார்கள். இனி நாமும் காத்து கொண்டிருப்போம் நிசும்பா. சரியான தருணம் வரும் வரை காத்திருப்போம். அதுவரையில் நாம் அமைதியாக இருப்போம். இன்றில்லையெனில் நாளை ஏதாவது ஒரு ஆயுதம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அந்த ஆயுதத்தால் மகா காளியையே நாம் அழித்து விடலாம்.
கைலாயநாதன் கபாலீஸ்வரன் மற்றும் பார்வதி தாயாரின் புதல்வன் மாவீரன் குமரன் கார்த்திகேயனின் வெற்றி விழாவை கொண்டாடலாம். இப்பொழுது மாவீரன் கார்த்திகேயனை வரவேற்கிறோம். வரவழைப்பளித்த தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். வெற்றி எனக்கானதல்ல, உங்கள் அனைவரின் நம்பிக்கைக்கானது. என் மீது நம்பிக்கை வைத்ததற்காக நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். தங்களுக்கும் என்னுடைய நன்றி தந்தையே. தங்கள் பயிற்சியினால் தான் நான் வெற்றி பெற்றேன். எங்கள் குமரனின் வீரத்தை எவரால் மறக்க இயலும்? தன்னுடன் இருப்பவர்களின் மனதில் நம்பிக்கையை வளர்ப்பவன்தான் தலைவன். குமரன் அதை போன்று தேவசேனையை வழிநடத்தி தாரகாசுரனை வதம் செய்தார். அதை பார்த்த இந்திரனாகிய நான் குமரனை தேவசேனையின் சேனாதிபதியாக நான் அறிவிக்கின்றேன். குமரன் கார்த்திகேயன்! குமரன் கார்த்திகேயன்! குமரன் கார்த்திகேயன்! குமரன் கார்த்திகேயன்! என்னை வாழ்த்த வேண்டாம், மற்றொருவரை வாழ்த்துங்கள். இந்த யுத்தத்தில் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். ஒரு மனிதனின் மிகப்பெரிய சக்தி என்பதை அறிந்து கொண்டேன். உண்மையான சக்தி ஒரு ஆண் மகனிடம் இல்லை, அவனை பெற்றெடுத்த தாயிடமே உள்ளது. ஒரு தாய் குழந்தையை ஈன்றெடுப்பது மட்டுமல்லாமல் அவனுள் சக்தியையும் அவரே விதைக்கின்றார். அவர் அனைவரிலும் உயர்ந்தவர், மிகவும் பலம் பொருந்தியவர். ஒன்றை மறந்து விடாதீர்கள், எவன் பெண்களை அவமதிக்கின்றானோ அவன் மகிழ்ச்சியோடு இருக்க இயலாது. இதை என் தாயே கற்றுக் கொடுத்தார்கள். உன் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது மகனே. ஒரு தாயை தன் புதல்வன் மிகவும் மதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த புதல்வனை ஒரு தாயை ஈன்றெடுக்கிறான். ஆனால் அந்த தாய்க்கு அந்த சக்தியானது ஒரு ஆணிடமிருந்து கிடைக்கிறது. எனக்கு என்னுடைய சக்தி மகாதேவரிடமிருந்து கிடைத்தது. நான் ஒரு அபலை என்று எண்ணி இருந்தேன். ஆனால் நான் யார் என்பதை மகாதேவரே உணர்த்தினார். நான் அவருடைய சக்திதான். ஆனால் அதைவிட முக்கியமானது அவருடன் நான் இருப்பதே ஆகும். ஆணும் பெண்ணும் சமமானவர்களே. இருப்பினும் ஒரு ஆணே பெரியவர். ஏனெனில் ஒரு பெண்ணிற்கு சக்தி ஆணிடமிருந்தே கிடைக்கிறது. என்னுள் இருந்த அந்த சக்தியை பயன்படுத்தித்தான் உன் பிறப்பின் நோக்கத்தை நீ அடைந்தாய். அந்த சக்தியை மகாதேவரே அளித்தார். பார்வதி,
இப்பொழுது நீ கூறியதைத்தான் நீ நம்புகிறாயா பார்வதி? நிச்சயமாக மகாதேவா. பார்வதி எனும் சக்தியாகிய நான், மகாதேவராகிய ஒரு ஆணின் ஒரு பாதிதான் நான். நான் ஒரு காரணம் மட்டுமே. ஆனால் தாங்கள்தான் சக்தி. பார்வதியின் நம்பிக்கை இதுவென்றால் அதை நான் எவ்வாறு அவநம்பிக்கையாக்குவது? நந்தி, எனது பக்தன் ஒருவன் பல வருடங்களாக என் தரிசனத்திற்கு காத்திருக்கிறான். அவனை இங்கு அழைத்து வர வேண்டும். நிச்சயமாக மகாதேவா, தாங்கள் பெயரை மட்டும் கூறுங்கள். பிருங்கி முனிவர் தண்டகாருண்யத்தில் வசிக்கிறார். ஓம் நம சிவாய. 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 இது நாள் வரை இந்த வனத்தில் மகாதேவரின் பெயரே உச்சரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இன்று மகாகாளியின் யாகத்தை யார் செய்வது? என்ன இது பிருங்கி முனிவரே? ஒரு முனிவராக இருந்தும் முனிவரின் யாகத்திற்கு இடையூறு செய்வதா? இது ஒரு முனிவரின் செயல் அல்ல, அசுரனின் செயலாகும். நான் முனிவர்களின் கடமையையே செய்கிறேன். அசுரர்களின் செயலை தாங்களும் தங்களுடன் இருப்பவர்களும் செய்கிறீர்கள். மகாதேவரின் நாமத்தை உச்சரிப்பதை விட்டுவிட்டு ஏதோ மகாகாளியின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் தங்களை எச்சரிக்கிறேன். எதிர்வரும் காலத்தில் கூட அவளது நாமத்தை பூஜிக்காதீர்கள். மகாகாளி மகாதேவரின் மனைவி ஆவார். அதை நான் அறிவேன். ஆனால் நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு மனைவி கணவனின் பின்னால் செல்பவள் மட்டுமே ஆவாள். மனைவியானவள் எப்பொழுதும் கணவனை விட உயர்ந்தவளாக இயலாது. ஆனால் முனிவரே, மகாகாளி இந்த பிரபஞ்சத்தையே காத்திருக்கிறாள். சண்டு முண்டு, தும்ரலோச்சன், தாரகாசுரன் மற்றும் இரத்த பீஜன் போன்ற பயங்கர அரக்கர்களையும் அழித்திருக்கிறாள். எவருடைய சக்தியால்? மகாதேவரின் சக்தியால். மகாதேவர் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மகாகாளியால் மகாகாளி அவதாரம் எடுத்திருக்க இயலுமா? நிச்சயமாக இல்லை. சக்தி இருக்கிறது, ஆனால் அது சிவனின் சக்தி. அதனால் கூறுகிறேன், இந்த வழிபாடு மற்றும் யாகமானது எதுவாக இருந்தாலும் மகாதேவரின் பெயரில் தான் நடைபெற வேண்டும். மகாகாளியின் பெயரில் நடைபெறக்கூடாது. என்னதான் மகாகாளி மகாதேவரின் மனைவியாக இருந்தாலும் மகாதேவர் மற்றும் மகாகாளிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. அவ்வித்தியாசங்களை உணர்த்துவதற்காகவே மகாதேவர் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறார். தங்களை வணங்குகிறேன். தங்களின் எண்ணத்தை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. மகாதேவரின் எண்ணத்தை என்னாலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் திடீரென தங்களை கைலாயம் அழைத்து வர கூறியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது எனக்கு சிறிது விளங்குகிறது. மகாதேவர் என்னை பற்றி நினைக்கிறாரா? இதற்கு மேலும் நான் என்ன அறிய வேண்டும்? ஐயா, இந்த சுப செய்தியை கூறிய தாங்கள் யார் என்று கூறுங்களேன். நான் தான் நந்தி, மகாதேவரின் கணங்களுள் ஒருவன். தாங்கள் கைலாயம் வர ஆயத்தமா? அவருக்காகவே என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்து விட்டேன். அவரின் தரிசனத்திற்கு எவ்வகையில் நான் வராமல் இருப்பேன்? ஹரஹர மகாதேவா, தங்களுக்கு மிக்க நன்றி. தாங்கள் தங்கள் பக்தனின் வேண்டுகோளை செவிமடுத்து விட்டீர்கள். எனக்கு போதும் தாயே, போதும். என்ன இது? யுத்தத்தினால் நீ எவ்வளவு களைத்திருப்பாய்? எங்கே வாயை திற. நான் பெரியவனாகிவிட்டேன் தாயே.
இப்பொழுது நானே உண்பேன். என்னை பொறுத்தவரையில் நீ எப்பொழுதுமே குழந்தைதான். வருட கணக்கில் உனக்கு உணவு ஊட்டுவதாக கனவுதான் கண்டிருக்கிறேன் நான். ஆனால் அது வாய்க்கப் பெறவில்லை. தன் குழந்தைக்கு தன் கைகளால் உணவு ஊட்டினால்தான் ஒரு தாய்க்கு பரிபூரண திருப்தி கிடைக்கும். அது உனக்கு புரியாது மகனே. உன் தாய்க்கு அந்த மகிழ்ச்சியை தரமாட்டாயா? பார்வதி, உன் குழந்தைக்கு நீ உணவூட்டி மகிழ்ச்சி கொள்கிறாய். இப்பொழுது நான் தவமிருக்கச் செல்லப் போகிறேன். என்னை காண பிரிங்கி முனிவர் வருவார். அவரை நீ உபசரிப்பாய் அல்லவா? தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் கைலாய நாயகி. விருந்தினர்களை நான் சிறப்பாக கவனித்துக் கொள்வேன். தாங்கள் கவலைப்பட வேண்டாம். அவரை வரவேற்ற பிறகு நான் உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். வாருங்கள் முனிவரே. என் வாழ்க்கை முழுமையடைந்தது. இந்த இடமானது எவ்வளவு பவித்திரமாக உள்ளது. நந்தி, நான் இங்கிருந்து திரும்பிச் செல்லவே விரும்பவில்லை. எனக்கு இங்கு நிரந்தரமாக வசிக்க அனுமதி கிடைக்குமா? தாயார் அனுமதி அளித்தால் பிறகு எந்த கவலையும் இல்லை. தாயாரா? யார் அந்த தாயார்? கைலாயத்தின் நாயகி அன்னை பார்வதி தேவியார். வணக்கம் பார்வதி தாயே. மகாதேவரின் கட்டளைப்படி நான் அவரின் பரம பக்தரான இந்த முனிவரை நான் அழைத்து வந்துள்ளேன். கைலாயத்திற்கு தங்களை வரவேற்கிறேன். மகாதேவர் தங்கள் வருகையை பற்றி கூறியிருக்கிறார். வாருங்கள். என்னவாயிற்று? அன்னையரை வணங்குங்கள். நான் இங்கு மகாதேவரை தரிசிக்க வந்திருக்கிறேன். நான் முதலில் அவரையே வணங்குவேன். மகாதேவர் எங்கே? மகாதேவர் தியானத்தில் இருக்கிறார். விரைவில் தங்களை சந்திப்பார். அதுவரை கைலாயத்தின் வரவேற்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அசுரர் வேந்தே, அசுரர்களுக்கிடையில் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. விடு அந்த முட்டாள்களை. நான் எதற்கும் வரப்போவதில்லை. எனக்கு அது அவசியமும் இல்லை. நெல் எவர் மோதிக்கொள்கிறார்கள்? ரம்பனுக்கும் ஹயாதி என்ற அசுரனுக்கும் இடையே மோதல் நடக்கிறது. மோதலுக்கான காரணம், ஹயாரிக்கு ரம்பனின் மனைவி தேவை. அவரது மனைவியை அபகரித்து விட நினைக்கிறான். இந்த யுத்தம் எங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அசுரக்கோட்டையில். நாம் அங்கு சென்றாக வேண்டும். இந்த யுத்தத்தில் தங்களுக்கு என்ன அக்கறை? என்னுடன் வா நிசும்பா, உனக்கே புரிந்துவிடும். பிரிங்கி முனிவர் வந்துவிட்டாரா? ஆம் மகாதேவா, தங்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறார். செல் பார்வதி, அவரை அழைத்து வா. அப்படியே ஆகட்டும். நான் உடனே அவரிடம் தெரிவிக்கிறேன். இல்லை பார்வதி, நீயே அவரை அழைத்து வா. ஏனெனில் நான் அவரை சந்திக்கும் பொழுது நீயும் உடன் இருப்பது அவசியமாகும். ஆனால் கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில் மூன்றாம் நபரின் தேவை என்ன இருக்கிறது? அதோடு அந்த பிரிங்கி முனிவர் என்னை பார்த்து மகிழ்ச்சியடைந்ததாய் எனக்கு தோன்றவில்லை. என்னை பொறுத்தவரையில் ஒரு பக்தன் கடவுளை சந்திக்கும் பொழுது அவன் மகிழ்ந்திருக்க வேண்டும், வெறுப்படையக்கூடாது. பக்தனும் பயணிக்கிறான், கடவுளும் பயணிக்கிறார். பயணம் ஒவ்வொன்றும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத் தருகிறது. பிரிங்கி முனிவர் தன் பயணத்தினால் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. அத்துடன் கௌரியான நீயும்
கற்றுக்கொள்ள வேண்டும். பிருங்கி முனிவர் இதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டியது இனியும் இருக்கிறது. கௌரியான நீயும் கற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் மீண்டும் புதிர் போடுகிறீர்கள் மகாதேவா. சமயம் வரும் வேளையில் புதிருக்கான விடை தானே புலப்படும். நான் தன்யனானேன் பிரபு, நான் தன்யனானேன். எவரை தரிசிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கடும் தவம் புரிந்து வந்தேனோ, இன்று அந்த மகாதேவரே இச்சாதாரண முனிவரை இங்கு அழைத்திருக்கிறார். மகாதேவா, நான் வாழும் போதே எனக்கு சொர்க்கம் கிடைத்துவிட்டது. எப்படி கூறுவது? இப்பொழுது என் மனதில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஆனந்தத்தை எடுத்து கூறுவதற்கு என்னிடம் வார்த்தைகளே இல்லை மகாதேவா. நான் பேச்சற்று போனவனாக இக்கணம் நான் உணர்கிறேன் மகாதேவா. எழுந்திருங்கள் முனிவரே, கூறுங்கள், தங்களின் விருப்பமாவது யாது? அதனை நான் நிறைவேற்றுகிறேன். எனது விருப்பமே தங்களை காண வேண்டும் என்பதுதான் மகாதேவா. ஆனால் கைலாயம் வந்த பிறகு என் மனதில் புதிய விருப்பம் ஒன்று தோன்றியுள்ளது. அது என்னவென்றால், நான் தங்களின் கணமாகி சதா தங்கள் சேவையில், தங்களின் பார்வையில் இருக்க வேண்டும். எனது இந்த விருப்பம் நிறைவேறுமா மகாதேவா? நிச்சயமாக. தங்கள் விருப்பத்தை எண்ணி என்னை வலம் வாருங்கள். வலம் வந்து முடித்ததும் என்னுடைய கணமாகும் தங்களுடைய எண்ணம் ஈடேறிவிடும் முனிவரே. உண்மையை கூறினீர்கள் மகாதேவா. பொதுவாக மனிதர்கள் ஒவ்வொருவரும் உடலையும் உயிரையும் வளர்க்கும் ஆலயங்களை சுற்றி வருவர். ஆனால் தாங்களோ என் வாழ்வில் சாதாரணமான ஆலயமாவீர். தங்களை வலம் வைப்பதன் மூலம் நான் தங்களுடன் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாத பந்தத்தில் இணைந்து விடுவேன். இதுவே எனது சௌபாக்கியமாகும் மகாதேவா, சௌபாக்கியமாகும். அவ்வாறென்றால் சௌபாக்கியம் என்பது தங்கள் வசமாகட்டும். இது என்ன ஆச்சரியம்! பிருங்கி முனிவரால் முழுமையாக வலம் வர முடியவில்லையே. இது என்ன லீலை மகாதேவா?
தாங்கள் அனுமதி அளித்து விட்டீர்கள். நானும் முயற்சி செய்கிறேன். அதன் பிறகும் என்னால் ஏன் தங்களை சுற்றி வர முடியவில்லை மகாதேவா? பார்த்தாயா நிசும்பா, ஒரு பெண்ணுக்காக தேவர்களும் அசுரர்களும் மட்டும் மோதிக்கொள்வதில்லை. மாறாக தேவர்களும் அசுரர்களும் கூட மோதிக்கொள்வார்கள். தாங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நமக்கு எத்தனையோ இன்னல்கள் உள்ளன தமையா. ஆனால் தாங்கள் இங்கு இந்த யுத்தத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இவர்கள் இருவருக்காக இதை பார்க்கவில்லை. இந்த இரு முட்டாள்களும் எந்த பெண்ணிற்காக மோதிக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எனக்கு ஒன்றும் புரியவில்லை தமையா, தெளிவாக கூறுங்கள். அப்படியெனில் கேள். ரம்பன் அக்னி தேவனின் வரம் பெற்றவன். அவனது புதல்வனை யாராலும் வெல்ல இயலாது. யாரிடமும் தோற்க மாட்டான். உருவத்தை மாற்றிக்கொள்ளும் திறமையும் பெற்றிருப்பான். அவனை ஒரே ஒரு பெண்ணால் மட்டுமே கொல்ல இயலும். ஆனால் அவள் ஆணின் சக்தியை இணைய பெற்றவளாக இருக்க வேண்டும். விளங்கவில்லையே. ரம்பின் அந்த வாரிசு தற்பொழுது இந்த மகிழ்ச்சியின் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை நம் கட்டுப்பாட்டில் வர வேண்டும். அந்த குழந்தையே நாம் ஆயுதமாக்கி அந்த காளியை நாம் அழித்து விட முடியும். கூறுங்கள் மகாதேவா. நான் என்னால் முடிந்தவரை முயன்றும் கூட என்னால் தங்களை முழுமையாக சுற்றி வர ஏன் முடியவில்லை? கூறுங்கள். கூறுங்கள் மகாதேவா. வலம் வருதல் என்பது பக்தனுக்கும் கடவுளுக்கும் இருக்கும் ஆழமான பந்தமாகும். பக்தனாகிய தாங்கள் முழுமையானவர். ஆனால் கடவுளாகிய நான் முழுமையாகவில்லை. உடைந்த விக்கிரகத்தை வலம் வருவதால் என்ன பயன் இருக்கும்? நான் முழுமையாக இல்லாத காரணத்தினாலேயே தங்களால் வலம் வர இயலவில்லை. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? நான் ஆராதிக்கும் தாங்கள் முழுமையானவர். தாங்கள் எப்படி முழுமையற்றவராக முடியும்? மனைவி இல்லாமல் கணவனால் எவ்வாறு முழுமையடைய இயலும்? பார்வதி இல்லாமல் நான் முழுமையற்றவன். பார்வதியே எனது சக்தி. பார்வதி என்னோடு இருந்தால் மட்டுமே தங்களால் வலம் வருவது சாத்தியமாகும். வா பார்வதி, பக்தனின் எண்ணம் ஈடேற என் அருகில் வந்து அமர்வாயாக. வா பார்வதி.
ஆரம்பமாகிவிட்டது. இந்த முனிவரின் அறியாமையின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. எங்களை வலம் வாருங்கள் முனிவரே. மன்னிக்க வேண்டும் மகாதேவா. என்னிடம் ஒரு வேண்டுகோள் உள்ளது. கூறுவதில் தயக்கம் வேண்டாம். மகாதேவா, பார்வதி தாயார் தங்கள் மனைவியாவார். அவ்வகையில் நான் அவரை மதிக்கிறேன். ஆனால் நான் தங்களின் பக்தன், பார்வதி தாயாரின் பக்தன் அல்ல. நான் ஆடவராகிய எனது இறைவனையே வணங்க விரும்புகிறேன் மகாதேவா. எந்த பெண்ணையும் என்னால் சுற்றி வர இயலாது மகாதேவா. மகாதேவா, எனக்கு தங்களை மட்டும் சுற்றி வருவதற்கு அனுமதி கிடைக்குமா? நிச்சயமாக. பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவது என் கடமை. தங்களுக்கு எதிரேயே நான் அமர்ந்துள்ளேன் முனிவரே. எனினும் வலம் வருவதற்கான மார்க்கத்தை தாங்களே கண்டறிந்தாக வேண்டும். பார்வதி என் அருகில் இருக்கையிலே பார்வதியை மட்டும் வலம் வராமல் என்னை மட்டும் வலம் வருவது சாத்தியமென்றால் அதை நான் வரவேற்கிறேன். பிறக்கும் முன்னரே நாதையற்றவன் ஆகிவிடுவான். நீங்கள் எவரேனும் இதை தடுத்து நிறுத்துங்கள். தாங்கள் அசுரர்களின் அரசன். தங்கள் கட்டளையை எவரும் மீற முடியாது. தங்களால் மட்டுமே யுத்தத்தை நிறுத்த முடியும். அசுரர்களுக்கும் ஒரு நீதி உள்ளது. தனிப்பட்ட யுத்தத்தில் காரணமின்றி மூக்கை நுழைக்க கூடாது. யுத்தத்தை நிறுத்த நான் காரணம் கோருகிறேன். நான் தாயாக போகிறேன். என் குழந்தை பிறந்தவுடன் தந்தையை காண வேண்டும். நான் தடுத்து நிறுத்த இயலும். ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். உனது வாரிசு எனக்கு சேவையாற்ற வேண்டும். கூறு, வாக்களிக்கிறாயா? நான் வாக்களிக்கிறேன். என் வாரிசு தங்களுக்கு சேவையாற்றுவான். மல்யுத்தத்தை நிறுத்துங்கள். நான் அசுரர்களின் அரசன் சும்பன் கட்டளையிடுகிறேன். இனி எவரும் மோதக்கூடாது. உனது கணவனை அழைத்துச் சென்று அவனுக்கு சிகிச்சை அளி மகிஷி. மிக்க நன்றி மாமன்னா. நிசும்பா, தங்களுடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நினைத்தேன். தாங்கள் இல்லாமல் எனக்கு எதற்கு உயிர்?
மகிழ்ச்சியாகிய நான் என்னுடைய உடல், பொருள், ஆவியால் உங்களை மட்டும் நேசித்திருந்தால் என் கணவருக்கு வரம் அளித்த அந்த அக்னி தேவனை வேண்டுகிறேன். என் வேண்டுதலை ஏற்று எனக்கு காட்சி அளித்த என் கணவருடன் உடன்கட்டை ஏறுவதற்கு வாய்ப்பை அளிக்க வேண்டும். மகிழ்ச்சி. வலம் வர துவங்குங்கள் முனிவரே. மகாதேவா, நான் என்னுடைய வழியை தேர்ந்தெடுத்தால் தாங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன். ஏன் தங்கள் பக்தரை பரீட்சிக்கிறீர்கள்? பரீட்சிக்கவில்லை பார்வதி. என்னுடைய கணமாவது பக்தனின் வேண்டுதலாகும். அதில் என்னை அவர் முழுமையாக உணர்ந்திருப்பது அவசியமாகும் பார்வதி. பிருங்கி முனிவரை போன்று நீயும் ஓர் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டிய சமயம் நெருங்கிவிட்டது. என்ன உண்மை மகாதேவா? சற்று காத்திரு பார்வதி. அதற்கான விடை அதிவிரைவில் புலப்படும். பிருங்கி முனிவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நான் செல்ல அனுமதி தாருங்கள். என்னுடைய முழுமையான ரூபத்தை உணர்த்தவே நான் உன்னை இங்கு அமரச் செய்திருக்கிறேன் பார்வதி. என்னை வலம் வருவதற்கு முன்பாக உன் கடவுளின் உண்மை ரூபத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தங்களின் கடவுள் முழுமையான ஆண் அல்ல. என் உடலின் சரிபாதி பார்வதி தேவி ஆவாள். நீ ஆராதிக்கும் கடவுள் அர்த்தநாரீஸ்வரர். நம்ப இயலவில்லை மகாதேவா. அதுவே உண்மையாகும் பிருங்கி முனிவரே. ஆணின் சரிபாதி பெண்ணாவாள். ஒரு ஆணின் சரீரத்தில் பெண்ணும் இருக்கின்றார். கடினமான ஆண்களுக்கு கூட இலகிய பெண்ணின் மனதும் உண்டு. ஏனெனில் உணர்வுகள் பெண்ணின் குணத்தினாலேயே ஆணிற்கு வருகின்றது. மகாதேவா. ஆம் பார்வதி, இந்த உண்மையையே நான் உனக்கு உணர்த்த எண்ணினேன். நீ என் அருகில் மட்டும் இல்லை, நீ என்னுள் சரிபாதியாக உள்ளாய்.